ட்ரெயின்ல நம்ம டீ வாங்கி குடிக்கிற இந்த கப்புக்கும் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்டே ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. வாங்க என்னன்னு நான் சொல்றேன். சோ இப்போ நான் ஒரு 4 கப் எடுத்துட்டு அதுல ஒரு செட்டை வந்து மேல்புறம் பார்த்த மாதிரி கம் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். இன்னொரு செட்டை வந்து கீழ்ப்புறம் பாட்டம் சைட் பார்த்த மாதிரி கம் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 கப்பையும் வந்து ஒரு ட்ராக்ல விட்டா என்ன ஆகும் பார்க்கலாம். சோ இப்போதைக்கு தான் ட்ராக். ஓகே, சோ இந்த ஷேப்ல இருக்க கப்பை நான் இந்த ட்ராக்ல விடும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அது உடனே கீழே விழுந்து கவனிக்கலாம். ஆனா இதுவே இப்போ இந்த மாதிரி ஒட்டின இந்த கப்பை நான் இந்த ட்ராக்ல விடும்போது அது அந்த லாஸ்ட் வரைக்கும் போய் அந்த பக்கம் தான் விழுந்தது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம், இது இந்த கப்புமே கூட லைட்டா தள்ளாடுச்சு. ஆனால் இருந்தாலுமே கூட அதுவே அதை செல்ஃப் சென்டர் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போனதை நீங்க நல்லா கவனிச்சிருக்கலாம். சோ ட்ரெயினோட சக்கரத்தை நீங்க எப்படின்னா பாத்தீங்கன்னா அது நம்ம கார் பைக்ல இருக்க மாதிரி ரவுண்டான பிளாட்டான சக்கரமா எப்பவுமே இருக்காது. அது இந்த டீ கப்புல ஒரு சரிவான ஒரு வீலா தான் இருக்கும். வந்து ட்ரெயினுக்கான வீலை டிசைன் பண்ணும்போது இதுக்குள்ளே ரொம்ப சேஃபான டிசைனை கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது இந்த டேப்பர்ட் கப் டிசைன் தான் இதுக்குள்ளே பெஸ்டா சூட் ஆச்சு. அதுவும் முக்கியமா இந்த மாதிரி டிசைன்ல இருக்கிற 2 செட் வீல் தான் இதுக்குள்ளே பெஸ்ட்னு சூஸ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கப்பை நம்ம வீல்னு வச்சுப்போம் ஓகேங்களா. இந்த வீல் வந்து தண்டவாளத்துல இப்படி உட்காந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ ட்ரெயினோட மொத்த வெயிட்டும் இந்த வீல் வழியா டிராவல் ஆகி இந்த தண்டவாளத்துல ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, நியூட்டனோட தேர்ட் லா படி இந்த வெயிட்டுக்கு அகைன்ஸ்டா இன்னொரு ஃபோர்ஸ் வந்து தண்டவாளத்துல மேல் நோக்கி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த கப் வந்து டேப்பர்டா இருக்கு பாத்தீங்களா. சோ அதனால வந்து எப்பவுமே ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா, அதாவது செங்குத்தா ஆக்ட் ஆகும். சோ அதனால மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து நேரா ஆக்ட் ஆகாம கொஞ்சம் கிராஸா உள்நோக்கி ஆக்ட் ஆகும். சோ இந்த கப்ல இருந்து ஆக்ட் ஆகிற ரிவர்ஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸா ஆக்ட் ஆகும், அதாவது உள்நோக்கி ஆக்ட் ஆகும். அதே இந்த கப்ல இருந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து திரும்பி உள்நோக்கி ஆக்ட் ஆகும். சோ இந்த 2 கப்ல இருந்து உருவாகிற ஃபோர்ஸ் வந்து உள்நோக்கி சென்ட்ரல் நோக்கி ஆக்ட் ஆகுறது நீங்க கவனிக்கலாம். அப்படி இன்கேஸ் இது லெஃப்ட்ல ஸ்லிப் ஆகும்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்ப என்ன ஆகும்னா, இந்த லெஃப்ட் வீல்ல இருக்கிற அந்த உள்நோக்கி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இந்த கப்பை திரும்பி ரைட் தள்ள ஆரம்பிக்கும். இதுவே இந்த கப் வந்து ரைட்ல ஸ்லிப் ஆச்சுன்னா திரும்பி அதே மாதிரி ரிவர்ஸ் நடக்கும். ரைட்ல இருக்க இந்த வீலோட ஃபோர்ஸ் வந்து திரும்பி உள்ள தள்ள ஆரம்பிக்கும். சோ இந்த கப் வந்து, அதாவது இந்த வீல் வந்து லெஃப்ட் ரைட் ஸ்லிப் ஆகும் போதெல்லாம் இந்த கப்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்க அந்த உள்நோக்கி இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அதை எப்பவுமே செல்ஃப் சென்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். டீ வந்து ஒரு டேப்பர்ட் கப்பை நம்ம வைக்கிறோன்றத பொறுத்தே அவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு, அவ்வளவு டன் இருக்கிற ட்ரெயினை சேஃபா எடுத்துட்டு போய் சேர்க்கறாங்க இன்ஜினியர்ஸ். இந்த மாதிரி கூல் கான்செப்ட் எனக்கு இன்ஜினியரிங்ல சொல்லி தரவே இல்லையேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்ல வரும். அண்ட் அந்த சப்ஜெக்ட் நமக்கு 2வது செமஸ்டர்லயே இருக்கு ஓகேங்களா. மெக்கானிக்கல் சிவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். சோ அந்த புக் எடுத்து திரும்பி எப்படி படிச்சு பாருங்க. அண்ட் அதுல இன்னும் நிறைய கூலான கான்செப்ட்ஸ் இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல